Okay, today we talk about Gauss law's fourth application. That means electric field due to a uniformly charged spherical shell. Okay, இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி சம் பேசிக்ஸ் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோ. காஸ்லாம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். வாட் இஸ் மீன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ அ பர்டிகுலர் ஏரியா. அந்த பர்டிகுலர் அந்த ஒரு சம் ஏரியாவில் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகிற பாஸ் ஆகிற அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூவேஷன் தான் காஸ் லாஸ். அந்த காஸ் லாஸில் 4 அப்ளிகேஷன்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த சார்ஜ்டு இன்ஃபினைட் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபினைட் ஒயரில் வந்து ஒரு சார்ஜ் இன்ஃபினைட் ஒயர்லேருந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு உங்களோட ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சேம் சார்ஜ்டு இன்ஃபினைட் ஷீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஒரு இன்ஃபினைட் இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஒயர் கொடுத்துருந்தாங்க, இன்கேஸ் ஷீட்டில் இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 parallel இன்ஃபினைட் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து ஒரு ஷீட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தேர்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 2 parallel ஷீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நவ் யுவர் ஃபோர்த் அப்ளிகேஷன் இஸ் அ ஸ்பெரிக்கல் ஸ்பியர். தட் மீன்ஸ் ஸ்பெரிக்கல் ஷெல். சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஷெல்லில் நீங்கள் எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிங்க. தட் இஸ் யுவர் ஃபோர்த் அப்ளிகேஷன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அண்ட் ஒன் மோர் திங், ஆல்ரெடி டோல் that means the q greater than 0, q less than 0 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். இனிமேல் வர உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து அப்படி அதுக்கான மீனிங் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் தே கிவன் q greater than 0 or less than 0, that like that. ஸோ அதுக்கான மீனிங் வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் தட்? q greater than 0 இருந்தால் ரேடியலி அவுட்வார்ட். ஓகே, ரேடியலி பர்பண்டிகுலர் அண்ட் அவுட்வார்ட். இன்கேஸ் q less than 0 ரேடியலி இன்வார்ட். இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுருந்துருக்கணும். ஓகே, இது பேசிக்ஸ்மா. இன்னும் டாப்பிக்குள்ளே போகல. q greater than 0 இப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. தட் இஸ் அ பர்பண்டிகுலர் அண்ட் ரேடியலி அவுட்வார்ட். q less than 0 perpendicular radially inward. ரேடியலி அவுட்வார்ட் இன்வெர்ட்டர் ஒன்றும் இல்லை, இந்த q தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை தான் அந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஒரு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் ஆகட்டும், பிளேன் ஷீட் ஆகட்டும், இந்த சார்ஜ் அப்படின்றது கிரேட்டர் தென் 0 இருக்கும் போது, ஓகே, whenever it's a greater than 0, the electric lines are outward the what we consider, that means plane sheet or charged infinite wire like that. Okay, radially outward. சரி, இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா, greater than less than இருக்கு இல்லையா, greater than means in the arrow, so towards outward, so less than 0 towards inward. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிம்பிள்ஸ்லேயே. ஓகே, let's move to the topic. சரி, இந்த ஸ்பெரிக்கல் சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லை 3 கேஸை கன்சிடர் பண்ணுறாங்க. we have to classify into 3 different cases. What is that அப்படின்னா, okay, we consider 3 different cases. For example, just I draw one diagram. Okay, this is a spherical shell. இது வந்து சார்ஜ். listen one thing, உங்களோட சார்ஜ்டு செல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சார்ஜ் எல்லாம் இந்த லைனில் தான் இருக்குது. ஓகே, இன்சைடில் எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ ஆல் இஸ் த இன்லைன். நிறைய பேர் வந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இன்சைடில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதான் தப்பு பண்ணுறீங்க. இதோட எட்ஜஸில் தான் இப்போ சார்ஜஸ் இருக்குது, இன்சைடில் எதுவும் கிடையாது. ஓகே, ரிமைண்டர். சரி, க்யூ வந்து இருக்குமா, காஸ்லாலேயே ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். சார்ஜ் வந்து எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், இன்சைட் த செல்லுக்குள்ளே எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். பர்டிகுலராக இந்த இடத்துல ரிமைண்ட் இருக்கக்கூடாது. இது உங்களோட இம்பார்ட்டன்ட் காஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒன் ஆஃப் தி பாயிண்ட். ஓகே, ரிமைண்டர். சரி, இந்த எட்ஜஸில் இருக்குது, இன்சைடில் இல்லை. ஓகே, 3 கேஸு. வாட் இஸ் தட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் இஸ் ஓகே,
பாயிண்ட் P ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம், அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாயிண்ட் P அவுட் சைட் த ஷெல், ஃபஸ்ட்டு கேஸ். பாயிண்ட் P இந்த ப்ராக்கெட்டில் ஐன்றது ஃபஸ்ட்டு கேஸ் சொல்கிறேன். ஓகே, அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். செகண்ட் பாயிண்ட் on the spherical shell. Okay, on the spherical shell. And third point inside the spherical shell. இந்த diagram வேணாம், இது சும்மா ரஃபாக போட்டிருக்கேன், இதுக்கு வேறு diagram போடுறேன். So third one is on the inside the spherical shell. 3 கேஸாக கன்சிடர் பண்ணியாச்சு. ஓகே, now எப்படி வச்சுக்கிறேன். first case is the point P lies outside the spherical shell. Okay, point P outside the spherical shell. Let us consider that is what இதான் உங்களோட சார்ஜ்டு ஸ்பியர். ஓகே, that is a Q. இது வந்து இன்சைட் த ஸ்பியர், இந்த இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் R. ஓகே, அவுட் சைட் த பாயிண்ட் P, ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டுட்டுங்க, அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிள் போடுறேன். இதுதான் வந்து காஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, காஸியன் சர்ஃபேஸ். ஓகே, அது காஸியன் சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் Pன்னு கன்சிடர் பண்ணுறேன். இதுதான் உங்களோட ஸ்பெரிக்கல் ஷெல், தட் இஸ் அ சார்ஜ் Q. இந்த இன்சைட் இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா R. நவ் இந்த Pலேருந்து, தட் மீன்ஸ் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் r. ஓகே, total distance the small r. I just consider one spherical, that is a charge Q, that is a radius r. Okay, now consider a point P outside the shell. Point P consider put, then after make one circle, that is a Gaussian surface. In the surface area Gaussian surface. Okay, outside the கண்டுபிடிச்சாச்சு. Okay, Gauss formula apply பண்ணலாம். What is the Gauss formula? Total electric flux pi E is equal to closed integral of E dot dA. Okay, rewrite பண்ணுங்க. இதோட கண்டினியூவேஷன் இங்கே இப்படி எழுதிட்டுருக்கேன். ஓகே, இது மாதிரி டிஃப்ரெண்ட் 3 ஒரே பேஜில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கோத்ரூ பண்ணுறதுக்கு, ஏதாவது எக்ஸாம் டக்குன்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பை what is that? Integral of E dot dA. dA வெளியில் எடுத்துடுங்க. dA it's equal to Q enclosed by epsilon naught. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஒரே டிட்டோ தான், இதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸில் இருந்து காஸ் லா, இந்த 3 அப்ளிகேஷன்லேயும் ஒரே ஃபார்முலா தான் பார்ப்பீங்க. என்டையர் காஸ் லா ஃபுல்லாகவே ஒரே ஃபார்முலா, ஒரே ஸ்டெப்ஸ் தான், சேம் ஸ்டெப்ஸ். நவ் இதை Q enclosed by A வா, இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். E dA equal to Q enclosed by epsilon naught. Okay, now இந்த dA ஏரியா, இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ஏரியா E dot 4 pi r square. Okay, 4 pi r square is equal to Q enclosed. இந்த சர்ஃபேஸ்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜஸ். ஸோ இந்த சார்ஜ் Qன்னு கன்சிடர் பண்ணேன்னா, ஸோ Q by epsilon naught. ஓகே, இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுங்கள். therefore E is equal to Q by 4 pi r square into epsilon naught. ஓகே, இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுங்கள். E equal to 1 by 4 pi epsilon naught Q by r square. இதுதான் உங்கள் ஈக்குவேஷன். இன்கேஸ் இந்த ஈக்குவேஷனை வெக்டார் ஃபார்மில் எழுதுங்க.
E vector is equal to 1 by 4 pi epsilon naught q by r square r cap unit vector. Okay, unit normal vector. Okay, இந்த டெரிவேஷன் எப்படி வந்துன்னு பார்த்துக்கோங்க. சேம் தட் இங்கே ஒரு சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் பி, இதோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஒரு ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணுறோம். இந்த வந்து லைக் தட் இந்த ஆங்கிளில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகும். ஸோ சர்ஃபேஸ்க்கு நார்மல் வெக்டார் பர்பண்டிகுலராக இருக்குமா? ஸோ நார்மல் என் கேப் இதே பர்பண்டிகுலராக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து காஸ் 1, அதனால தான் இங்கே டேரெக்டாக அந்த ஸ்டெப்ஸை நான் ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் அதே தான். ஈடா டிஏவா இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல்லேருந்து இப்படி கேன்சல் பண்ணும்போது காஸ் தீட்டா வரும் இல்லையா? காஸ் தீட்டா தான் இந்த நார்மல் வெக்டார் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறனால 1, காஸ் 0, ஸோ வேல்யூ இஸ் 1. ஸோ இது இ இன்டெக்ரல் ஆஃப் டிஏ கியூ இன்க்ளூஷன் ஃபார்மை சப்ஸ்டிட் பண்ணி டேரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஓகே, that is the steps. And second case வந்து very simple. What is that? Point P lies on the spherical shell. சரி, let us consider it. சேம் தான். இதோட டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர், சார்ஜ் கியூ. இன்கேஸ் இந்த இடத்துல ஆன் த ஸ்பெரிக்கல் ஷெல் பி இங்கே இருக்குது. ஸோ ஹியர் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் டிஸ்டன்ஸ் இது தான் ரேடியஸு, ஸ்மால் ஆர் வந்து கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ ஆர் கிரேட்டர் தான் ஆர் இந்த ஆங்கிள் இருந்ததா? ஸோ அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவார்ட்ஸ் அவுட்வார்ட் அப்படின்னு போட்டிருந்தோம். பட் ஹியர் இதோட இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் ஆர், இந்த பாயிண்ட் பிக்கு டிஸ்டன்ஸும் ஆர் தான். ஸோ போத் டிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஓகே, இந்த டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டெரிவேஷன் போட வேணாம். இவ்வளோ டெரிவேஷன் போடணும், நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப்ஸ் எழுதிடுங்க. ஸோ ஆர் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். இந்த ஈக்குவேஷனில் இந்த ஸ்மால் ஆரை கேபிட்டல் ஆராக சேஞ்ச் பண்ணி ரீரைட் பண்ணிங்கன்னா போதும், இந்த டெரிவேஷன் போட வேணாம். டேரெக்டாக நீங்கள் ஸ்டெப்ஸ் போடலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught q by r square. In vector form, E vector is equal to 1 by 4 pi epsilon naught q by r square into r cap. இந்த ஆர் கேப் மட்டும் ஸ்மால் லெட்டரில் தான் போடணும். ஏன்னா யூனிட் வெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணும்போது எல்லாமே எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். தட் இஸ் த ஒன் கண்டிஷன். அண்ட் தேர்ட் கேஸ். ஓகே, தேர்ட் கேஸ் வந்து ஃப்ரெஷ் பேஜில் கூட போட்டுக்கலாம். P lies inside the spherical shell. Point P ன்றது inside the spherical shell அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வரோம். ஓகே, இது உங்கள் ஸ்பியர், that is a charge q, that is a radius r. ஓகே, லைக் இந்த P அப்படின்ற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குன்னு கன்சிடர் பண்ணுவோம். பாயிண்ட் P இங்கே இருக்குன்னு. ஓகே, நவ் இந்த பாயிண்ட் Pக்கு ஒரு காஸியன் சர்ஃபேஸ் எடுக்கிறோம். உங்களோட இதில் ஃபஸ்ட்டு கேஸ் மாதிரி இதுலேயே லைக் தட் இந்த மாதிரி. ஸோ பாயிண்ட் P வந்து இந்த காஸியன் சர்ஃபேஸோட எட்ஜில் இருக்குது. ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸு ஆர், சாரி பாயிண்ட் Pக்கு ஹியர் இதோட டிஸ்டன்ஸு ஆர். ஓகே, let us consider, apply the formula. What is the Gauss formula? Total electric flux is equal to closed integral of E dot dA vectors. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? E dot dA
ஓகே. E dot dA. Next cos theta. So perpendicular தானே, சேம் டைரக்ஷன் தான். ஸோ cos theta, cos இங்கே தீட்டான்றது வேல்யூ வந்து 0, cos 0 is 1. ஸோ டேரெக்டாக நீங்கள் எழுதிடுங்க. therefore E integral of dA ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. E integral of dA equal to Q enclosed divided by epsilon naught. Spherical shell area என்னது 4 pi r square Q enclosed by epsilon naught. Therefore take into the denominator Q enclosed divided by 4 pi r square into epsilon naught. Now listen, இந்த Q enclosed அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. Q enclosed means நம்ம கன்சிடர் பண்ணுற இன்சைட் அந்த ஏரியாக்குள்ளே மட்டும், தட் மீன்ஸ் இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்குள்ளே மட்டும். லுக் அட் த டயக்ராம். நம்ம பாயிண்ட் P இங்கே கன்சிடர் பண்ணோம். ஸோ இன்சைட் த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்ஸு கிடையாது. அதனால தான் உங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒன்று ரிமைண்ட் பண்ணேன். இந்த அவுட் சைடு இந்த ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்குது, இன்சைடில் இல்லை அப்படின்னு ரிமைண்ட் பண்ணியது இல்லையா? சேம் தட் ஹியர். ஸோ பாயிண்ட் P, இன்சைட் த பாயிண்ட் P இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்குள்ளே சார்ஜஸ் த 0. therefore 0 by 4 pi r square into epsilon naught. therefore electric field E is equal to 0. இதுதான் உங்கள் ஃபைனல் கேஸ், தேர்ட் கேஸ். ஓகே லிசன், ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். காஸ்லோட ஃபோர்த் அப்ளிகேஷன். இந்த ஃபோர்த் அப்ளிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் யூ ஷுட் ஃபைண்ட் அ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் த ஸ்பெரிக்கல் ஷெல். ஃபார் வாட்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டியூ டு த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். ஒரு சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்க்கு வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அந்த சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்க்கு அந்த கண்டுபிடிக்கிற அந்த பாயிண்ட், தட் மீன்ஸ் பாயிண்ட் Pக்கு 3 கேஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் பாயிண்ட் P, on the spherical shell, inside the spherical shell. okay, 3 steps classify பண்ணுறாங்க. first one is the outside the spherical shell. first ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். அதோட சார்ஜஸ் Q, அதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா R. நெக்ஸ்ட் அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட்க்கு ஒரு காஸியன் சர்ஃபேஸ் வரைகிறோம். ஓகே, அதுக்கு ஒரு காஸியன் சர்ஃபேஸ் வரைகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஈவனாக இருக்கும். ஓகே, அதனால தான் எந்தாவது எனிவேர், let us we consider point P. அந்த பாயிண்ட் Pக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஏரியா கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஏரியாவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட் P இந்த டைரெக்ஷனில் தான் போகும். ஏன் இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா, R is a greater than. ஓகே, R இந்த ஸ்மால் ஆர்ன்றது greater than. ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, Q greater than 0 சார்ஜஸ் வந்து சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இந்த உங்களோட காஸ் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு த்ரீ அப்ளிகேஷன்ஸ்லேயே அதை பார்த்துருக்கோம். ஓகே, நவ் apply the formula integral of E dA cos theta. cos theta இங்கே வந்து cos theta 0 degree, 0 டிகிரினால cos theta 0ஓட வேல்யூ 1 + 1. ஓகே, ஸோ E dA Q enclosedனா Qவோட வேல்யூ இந்த அந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா Q டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், divided by Q by R square. And second case on the spherical shell, so both R is a equal, so R மட்டும் replace பண்ணி change பண்ணி எழுதுங்க, rearrange, that's all. And your third case inside the spherical shell, same ditto தான் உங்கள் first case மாதிரி, last derivation மாதிரி ஈக்குவலாக வந்துட்டு Q enclosed அப்படின்னா inside the spherical shell charges வந்து 0. ஸோ 0 அப்ளை பண்ணும்போது therefore total electric field வந்து உங்களுக்கு 0 கிடச்சிடும், that's all.